நம்ம இதுவரைக்கும் பிளாக்லி கேம்ஸில் பசில் மற்றும் மேஸ் விளையாட்டுக்களை எப்படி விளையாடுறதுன்னு நம்ம பார்த்துருக்கோம். இப்போ அடுத்ததாக பேர்ட் அப்படின்னு ஒரு விளையாட்டு இருக்குது. அதை எப்படி விளையாடுறதுன்னு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதுக்கு ஏதாவது ஒரு வெப் ப்ரௌசரில் blockly.games அப்படின்னு டைப் பண்ணுங்க. நம்ம இப்போ இங்கே வந்து குரோம் ப்ரௌசரில் blockly.games அப்படின்னு டைப் பண்ணும்போது இந்த ஓப்பனிங் பேஜ் வருது. நம்ம ஏற்கனவே பசில் அண்ட் மேஸ் விளையாடிட்டதுனால இப்போ வந்து பேர்ட் அப்படின்றத தேர்ந்தெடுக்கிறோம். பேர்ட் மேலே வச்சு கிளிக் பண்ணுங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ஒரு பறவை, இங்கே ஒரு புழு, இங்கே ஒரு கூடு இருக்குது. உடனே ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இந்த பறவை இந்த புழுவை சாப்பிட்டுட்டு அந்த கூட்டுக்கு போகணும். ஓகேவா? அது எதை வழியாக செய்யணும்னு சொன்னால் இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை படிங்க. சேஞ்ச் த ஹெட்டிங் ஆங்கிள் டு மேக் த பேர்ட் கெட் த worm அண்ட் லேண்ட் இன் த நெஸ்ட். இந்த ஆங்கிளை நீங்கள் மாற்றுறது மூலமாக இந்த பறவை அது ஒரு குறிப்பிட்ட கோணத்தில் பறந்து அந்த புழுவை சாப்பிட்டுட்டு அந்த கூட்டுக்கு போகணும். ஸோ இங்கே ஹெட்டிங் 90 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. 90 டிகிரினா பறவை நேராக செல்லும் இல்லையா? ஸோ இது பார்த்தீங்கன்னா இது ஒரு ப்ரொடெக்டர், நம்ம பாகை மானின்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ அந்த டைரெக்ஷனை கொடுக்கறதுக்கான ப்ரொடெக்டர் இங்கே வந்து 90 டிகிரி இருக்குது. இப்போ நமக்கு தெரியும் பறவை வந்து இந்த டைரெக்ஷனில் போகணும். ஸோ நம்ம இந்த டைரெக்ஷன் ஐ மீன் 45 டிகிரி கொடுத்தோம்னாக்கா கரெக்டாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஜஸ்ட் இது இந்த மவுஸை வச்சு இதை கிளிக் பண்ணுறது மூலமாக நம்ம அந்த ஆங்கிளை சூஸ் பண்ணலாம். ஓகே, நான் இப்போ வந்து 45 டிகிரி வச்சுட்டு கிளிக் பண்ணிடுறேன். ஸோ ஹெட்டிங் வந்து 45 டிகிரி இருக்குது. ஸோ இப்போ நான் ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ பறவை 45 டிகிரி ஆங்கிள் போயிட்டு புழுவை சாப்பிட்டுட்டு கூட்டுக்கு போயிடுச்சு. ஸோ இப்போ லெவல் 1 வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு. இப்போ அடுத்ததாக நம்ம லெவல் 2க்கு போகிறோம். கிளிக் ஓகே. ஸோ இப்போ பாருங்கள் பறவை வந்து 0 டிகிரியில் போகணும். ஓகே, எது வரைக்கும்? புழு கிடைக்கிற வரைக்கும். புழுவை சாப்பிட்ட பிறகு அது ஸ்ட்ரெயிட்டாக போகணும், 90 டிகிரியில் போகணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இஃப் டஸ் நாட் ஹேவ் எ worm, அந்த புழு கிடைக்கலன்னா எந்த ஆங்கிளில் போகணும்? இந்த ஹெட்டிங் 90 எடுத்துகிட்டு அது என்ன பண்ணணும் பாருங்கள், எந்த ஆங்கிளில் போகணும்? கிடைமட்டமாக போகணும். அப்போ 0 டிகிரி நம்ம கொடுக்குறோம். ஸோ புழு இல்லை என்றால் இந்த ஆங்கிளில் போகணும். புழுவை சாப்பிட்ட பிறகு எந்த ஆங்கிளில் போகணும்? ஸ்ட்ரெயிட்டாக போகணும், ஐ மீன் 90 டிகிரியில் போகணும். ஸோ அந்த ஹெட்டிங் 90 டிகிரின்றதை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ரன் பண்ணுங்கள். புழு கிடைக்கிற வரைக்கும் கிடைமட்டமாக 0 டிகிரியில் போகுது. சாப்பிட்ட பிறகு 90 டிகிரியில் போயிட்டு கூட்டுக்கு போகுது. ஸோ இப்போ தான் நீங்கள் இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. இஃப் நோ worm ஹெட்டிங் 0 எல்ஸ் ஹெட்டிங் 90. ஸோ இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் கோடிங் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தெரியாமலே ப்ரோக்ராமை கற்றுக்குறாங்க இந்த விளையாட்டின் மூலமாக. கிளிக் ஓகே. ஸோ இப்போ பாருங்கள் புழு வந்து இங்கே இருக்குது, கூடு இங்கே இருக்குது. பறவை இந்த ஆங்கிளில் வந்துட்டு புழுவை சாப்பிட்டுட்டு அங்கே போகணும். ஸோ இஃப் டஸ் நாட் ஹேவ் எ worm ஹெட்டிங் எந்த டைரெக்ஷன் கொடுக்குறோம்? இப்படி தானே இருக்குது. ஸோ இந்த டைரெக்ஷனில் தான் வர வேண்டியிருக்கு. ஐ மீன் பறவை இப்படி வரணும். ஸோ அதனால தான் நான் இந்த 315 அப்படின்ற ஆங்கிளை நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். சாப்பிட்ட பிறகு இந்த ஆங்கிளில் போகணும் இல்லையா? ஸோ ஹெட்டிங் எடுத்து வச்சுருங்க, ஆங்கிளை வந்து 45 டிகிரி கொடுங்க. ஸோ இப்போ ரன் பண்ணி பார்க்கலாமா? ஓகே, பறவை சாப்பிட்டுடுச்சு, கூட்டுக்கும் சென்றுச்சு. நீங்கள் அந்த ஆங்கிளை பர்ஃபெக்டாக கூட வைக்கலாம். அது வந்து கரெக்டாக செக் பண்ணி அதுவே ரன் ஆகும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அடுத்ததாக இன்னும் 2 லெவல்ஸ் பார்க்கலாம். இப்போ லெவல் 4 பார்க்கலாம். இந்த லெவல் 4ல் வந்து பறவை வந்து 0 டிகிரியில் போகணும். அதுக்கப்புறம் இங்கே எக்ஸ் ஆக்சிஸ் பாருங்கள், எக்ஸ் ஆக்சிஸ் வேல்யூஸ் இங்கே கொடுத்துருக்காங்க 20, 40, 60, 80ன்னு. இந்த 80 எக்ஸ் ஆக்சிஸ் வேல்யூ வரும்போது பறவை வந்து ஸ்ட்ரெயிட்டாக கூட்டுக்கு வரணும். ஓகே, இதுக்கு மேலே போகக்கூடாது. ஸோ அப்போ நம்ம இந்த கண்டிஷன் கொடுக்குறோம், எக்ஸ் ஆக்சிஸ் லெஸ் தென் 80. ஏன் 80 கொடுக்குறோன்னா இங்கே 80 இருக்குது. ஸோ 80 இருக்கிற வரைக்கும் இந்த பறவை வந்து கிடைமட்டமாக போகணும் இல்லையா? ஸோ அப்போ ஆங்கிள் வந்து என்ன கொடுக்குறோம்? 0 டிகிரி கொடுக்குறோம். இந்த 80 தாண்டி அது போயிட்டே இருக்கக்கூடாது, ஸ்ட்ரெயிட்டாக கீழே வரணும். ஸோ அப்போ ஹெட்டிங் வந்து என்ன பண்ணுறோன்னாக்கா இங்கே வந்து 270 டிகிரி கொடுக்குறோம்.
ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. எக்ஸ் ஆக்சிஸ் வேல்யூ வந்து 80 கொடுத்துருக்காங்க. ஸோ 80 வரைக்கும் பறவை 0 ஆங்கிளில் போகணும். 80 தொட்ட உடனே ஸ்ட்ரெயிட்டாக கூட்டுக்கு வரணும். அப்போ 270 டிகிரி கொடுக்குறோம். இப்போ ரன் பண்ணலாமா? 80 டிகிரி வரைக்கும் ஸ்ட்ரெயிட்டாக போகுது. 80 தொட்ட உடனே நேராக கூட்டுக்கு வருது. ஓகே, ஸோ இது மாதிரி நீங்கள் ரிமைனிங் மீதி இருக்கிற அனைத்து ப்ராப்ளத்தையும் நீங்கள் சால்வ் பண்ணலாம். நீங்களாகவே முயற்சி செஞ்சு பார்க்கணும். ஸ்டூடெண்ட்ஸையும் அவங்களே சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம என்கரேஜ் பண்ணலாம். சப்போஸ் உங்களுக்கு விடை தெரியலை அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய புக்லேயே வந்து இதுக்கான விடைகளை வந்து கொடுத்துருக்குறோம், சொல்யூஷன்ஸு. நீங்கள் அந்த சொல்யூஷன்ஸை பார்த்துட்டும் நீங்கள் செய்யலாம். நம்ம அட்வைஸ் பண்ணுறது மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸும் டீச்சர்ஸும் பார்க்காமலே அந்த விளையாட்டை சால்வ் பண்ணுறதுக்கு முயற்சி செஞ்சு பார்க்கலாம். விடை கண்டுபிடிக்கவே முடியலை அப்படின்ற பட்சத்தில் அவங்க வந்து விடைகளை பார்க்கலாம்.